அவர் எழுச்சி தமிழர் அல்ல, எழுச்சி இந்தியர். எங்களை பொறுத்தவரை எப்போதுமே நிரந்தர எம்பி அவர்கள். இன்னும் சொல்ல போனால் நிறைய தகுதி இருக்கிறது. இந்திய கூட்டணியினுடைய அந்த தன்மையை கருதி அடக்கத்தோடு பேசுகிறேன். தலிதுகளும் அவர்களை நேசிக்கின்றார்கள், இஸ்லாமியர்கள் நேசிக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் நேசிக்கின்றார்கள். அனைத்தையும் கடந்து பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் நேசிக்கின்றார்கள். எல்லோருக்கும் ஒரு விலை உண்டு. அந்த இடத்திலே அவர் விலை போய் விடுவார். ஆனால் நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் அதையும் தாண்டி இன்றைக்கு நடமாடும் அம்பேத்கராக நம்மிடத்திலே களமாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவை பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருநோய் அது அடுத்த மாசம் போயிடுங்க. உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் இந்த விழாவுடைய நாயகர். நாங்களெல்லாம் அவரோடு கூட இருப்பவர்கள். வெல்ஃபேர் கட்சியின் சார்பாக மன்னிக்க வேண்டும். என்னென்ன விடுதலை சிறுத்தையோடு அவ்வளோ ஒன்றிட்ட வெல்ஃபேர் கட்சி, அதனால் அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது. ஆக விடுதலை சிறுத்தை கட்சிகளின் சார்பாக இன்றைக்கு சான்றோர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு வண்ணமயமான விழாவின் இந்திய நாயகராக, இந்திய தலைவராக ஆக அவர் எழுச்சி தமிழர் அல்ல, எழுச்சி இந்தியர். இந்தியாவின் கலங்கரை விளக்கம், இந்தியாவுடைய கலங்கரை விளக்காக இருக்கிறார். வாழும் அம்பேத்கராக இருக்கிறார். ஆக என்னுடைய மரியாதைக்குரிய, கண்ணியத்திற்குரிய, போற்றுதலுக்குரிய தொல் திருமா அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாநில நிர்வாகிகளே, விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, வெல்ஃபேர் கட்சியினுடைய தமிழக தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்களே, துணைத் தலைவர் முகமது கவுஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கின்ற ஜமாத் இஸ்லாமியினுடைய சகோதர சகோதரிகளே, என்னோடு விருதுகளை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேடையிலே வீட்டிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, போற்றுதலுக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்தையும் நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதிலே வெல்ஃபேர் கட்சி மிகுந்த மன நிறைவு கொள்கிறது. அன்புக்குரியவர்களே, அற்புதமான ஒரு வாழும் அம்பேத்கராக இன்றைக்கு நம்மிடையே நடமாடி கொண்டிருக்கின்றவர், களமாடி கொண்டிருக்கின்றவர்கள் தான் தொல் திருமா அவர்கள். நான் ஏதோ இது வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை, வெறும் அலங்காரத்துக்காக சொல்லவில்லை. வெல்ஃபேர் கட்சியினுடைய மிகப்பெரிய மாநாடு கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற இடங்களில் எல்லாம் அவர் பங்கு பெற்றவர். அங்கிருக்க தோழர்களுடைய உள்ளங்களை கவர்ந்தவர். எனவே இன்று முதல் தயவு செய்து அவரை தமிழன் என்று ஒதுக்கிவிட வேண்டாம், குறுக்கிவிட வேண்டாம், இந்தியராக உயர்வுத்துவோம். ஆக எப்படி அம்பேத்கர் அவர்கள் இந்திய அனைவருக்கும் சொந்தமோ, இன்னும் சொல்ல போனால் உலகத்தாருக்கு சொந்தமோ, அது போன்ற எழுச்சி தமிழர் அவர்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்காக திகழ்வார்கள் என்பதனை அடுத்த மாதம் முதல் வாரம் வெளிவரக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகள் கண்டிப்பாக சொல்லதான் போகிறது. அந்த பாராட்டு விழாவில் நாங்களும் வரத்தான் போகின்றோம். ஆக எங்களை பொறுத்தவரை எப்போதுமே நிரந்தர எம்பி அவர்கள். இன்னும் சொல்ல போனால் நிறைய தகுதி இருக்கிறது. இந்திய கூட்டணியினுடைய அந்த தன்மையை கருதி அடக்கத்தோடு பேசுகிறேன். ஆக அன்புக்குரியவர்களே, எளிமையான முறையிலே எங்களோடு களமாடிய தோழர்தான் தொல் திருமா அவர்கள். ஆக ஒரு நிகழ்ச்சி என்றால் முன்கூட்டியே வந்துவிடக்கூடிய அற்புதமான பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். ஆக இன்றைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் திரளை கட்டுப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற சக்தியாக, ஒப்பற்ற மையப்புள்ளியாக தோழர் தொல் திருமா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆக ஒரு புறத்திலே தலிதுகளும் அவர்களை நேசிக்கின்றார்கள், இஸ்லாமியர்கள் நேசிக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் நேசிக்கின்றார்கள். அனைத்தையும் கடந்து பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் நேசிக்கின்றார்கள். அதுதான் முக்கியமான புள்ளி.
ஆக இன்றைக்கு இந்திய அரசியலிலே 2 புள்ளிகள் தான் பேசப்பட வேண்டும். ஒன்று, பாசிசத்திற்கு ஆதரவானவர்கள், சனாதன ஆதரவாளர்கள். மற்றொன்று, சனாதனத்தை எதிர்ப்பவர்கள், பாசிசத்தை எதிர்ப்பவர்கள். ஆக பாசிசத்தை எதிர்ப்பவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அத்துணை தகுதியும் சகோதரர் தொல் திருமா அவர்களுக்கு முழுமையாக இருப்பதாக நான் உணர்கிறேன். ஆக அன்புக்குரியவர்களே, இன்னொரு எனக்கு பெரிய மகிழ்ச்சியா என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், தோழர் முஸ்தரசனா இருக்கட்டும், தோழர் அருள்மொழியா இருக்கட்டும், மற்றும் முன்னான தோழர்களா இருக்கட்டும், சமகாலத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பழகி கொண்டிருப்பவர்கள், ஒன்றாக போராட்ட களத்திலே களமாடி கொண்டிருப்பவர்கள். அவர்கள் வாசித்த அந்த அறிக்கையை விட அந்த நிர்வாகிகள் சொன்னதை போல பல மடங்கு செயல்களை செய்திருக்கின்றோம். ஆனாலும் கூட காலத்தின் அருமை கருதி சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் அவர் முன்னெடுத்திருக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அனைத்தையும் இணைக்கக்கூடிய, மதசார்பற்ற சக்திகளை இணைக்கக்கூடிய, சமூக நீதிக்காக போராடக்கூடிய, ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய, அனைத்தையும் தாண்டி விழுமம் சார்ந்த அரசியலை எப்படி நடத்த வேண்டும் என்று பாடம் நடத்தக்கூடிய ஒரு சிறந்த தகுதி தோழர் அவர்களுக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அரசியல் நடத்துவது எளிதான ஒன்றல்லங்க. அது பாசிசத்திற்கு எதிராக பிரம்மாண்டமான முறையில் வளர்ந்திருக்கின்ற அந்த பாசிசத்தை தன்னந்தனி ஆளாக நின்று எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய திண்மை படைத்தவர். இன்னும் சொல்ல போனால் பாசிசத்திற்கு விளைவாக ஒப்பற்ற தலைவர் அவர்கள். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல சகோதர சகோதரிகளே. அரசியலில் ஈடுபடுகின்ற என்னை போன்றவர்கள், தோழர் முத்தரசன் போன்றவர்கள், தோழர் அருள்மொழி போன்றவர்களுக்கு தான் இதனுடைய வழி என்ன, இதனுடைய அழுத்தம் என்ன, இதனுடைய கனம் என்ன, இதனுடைய பரப்பளவு என்ன, இதனுடைய ஆழம் என்ன, இதனுடைய அகலம் என்ன என்பதை முழுமையாக நாங்கள் புரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள். ஆக அற்புதமான ஒரு தலைமை. என்ன சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்துகிறார், எதை செயல்படுத்துகிறாரோ அதை சொல்லுகிறார். அதுதான் அங்கே நிற்கின்றார். ஆக இன்றைக்கு எல்லோரும் பேசுவார்கள், ஆனால் மனிதனே உன் விலை என்ன என்று அன்றைக்கு மௌலானா அபுல் அலா மௌதூதி இமாம் அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார்கள். அதுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லோருக்கும் ஒரு விலை உண்டு, அந்த இடத்திலே அவர் விலை போய் விடுவார். ஆனால் நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் அதையும் தாண்டி இன்றைக்கு நடமாடும் அம்பேத்கராக நம்மிடத்தில் களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்டவர்களுடைய கையினால் விருது பெறுவதை ஜமாத் இஸ்லாமியின் அமைப்பு சார்பாக, வெல்ஃபேர் பார்ட்டியின் சார்பாக, சமரசம் பத்திரிகையின் சார்பாக மனப்பூர்வமான முறையில் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்தியாவை பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருநோய், அது அடுத்த மாசம் போயிடுங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா பித்து ஓவர் ஆயிடுச்சு. ராமர் கோவில் கட்டினாரு, ஒன்னும் எடுபடல. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 அடி செலவு வச்சாரு, ஒன்னும் எடுபடல. சரி, நம்மளே கடவுள் சொல்லிடுவோம். அந்த முடிவுக்கு வந்த நேரத்துல ரொம்ப புத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக புத்தி போயிடுச்சு, அது முட்டி போயிடுச்சு. அதுதான் இருக்கு நிலவு. அதுதான் நான் என்ன கேட்கிறேன், ஒரு மதிப்பு வாய்ந்த பிரதமர் இப்படி பேசுவாரா? அப்ப என்ன ஆச்சுன்னா, நீங்க இவ்வளவு நாளா சொன்னது என்ன ஆயிடுச்சு? அப்ப ராமர் கோவிலுக்கு வேல்யூ இல்லை, அப்படிதானே? நானே கடவுள். எப்பவுமே பாசிசம், சர்வாதிகாரம் இதெல்லாம் ஒரே விதமான குணங்கள் தாங்க. உலக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரே மாதிரிதான் செயல்படுவாங்க. அன்று முதல் இன்று வரை நான் தான் கடவுள், எனக்கு கடவுள் தன்மை இருக்கிறது, எனக்கு இறை தன்மை இருக்கிறது, எனக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும், எனக்கு எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும், நான் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியது சர்வாதிகாரியுடைய இயல்பு. அது ஹிட்லராக இருக்கட்டும், முசோலினியா இருக்கட்டும், இன்றைக்குள்ள நம்மளாக இருக்கட்டும், ஆக எல்லோருக்குமே அந்த இயல்பு தான். அந்த இயல்புடைய பிரதிபலிப்பாக தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்திற்கும் ஒரு வேக தடையாக இன்றைக்கு இருப்பது விடுதலை சிறுத்தை கட்சிகள். ஆக அன்புக்குரியவர்களே, தோல் திருமாவளவன் அவர்கள் தயவு செய்து அவருடைய பாராளுமன்ற உரைகளை பாருங்கள். அவர் எதற்கெல்லாம் செயல்படுத்திருக்கின்றார். ஆர்டிகல் 370க்கு எதிராக ஒற்றை மனிதராக நின்று களமாடி இருக்கின்றார். பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக களமாடி இருக்கின்றார். ஆணித்தரமான வாதம். ஏன் பொது சிவில் சட்டம் கூடாது என்பதனை நிரூபித்து அற்புதமான முறையிலே பேசியிருக்கின்றார். முத்தலாக் தடை சட்டம் வரும்போது குரல் கொடுத்தவர் அவர்தான். சிஏ வரும்போது குரல் கொடுத்தவருடைய வரிசையிலே முதன்மையிலே நிற்கக்கூடியவர்கள் தொல் திருமா அவர்கள் தான்.
ஆக அன்புக்குரியவர்களே, அவர்கள் தமிழக பிரச்சனையை மட்டும் பார்க்கவில்லை, தேசிய பிரச்சனையை பார்க்கின்றார், இந்தியாவுடைய பிரச்சனையை பார்க்கின்றார். ஆக இந்தியா ஒருங்கிணைந்த நாடாக இருக்க வேண்டும், இந்தியா மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும், இந்தியாவிலே வகுப்போத செடி வேரடி மண்ணோடு கலைந்து பிடுங்கி எரியப்பட வேண்டும் என்பதை மனதார விரும்பக்கூடிய ஒப்பற்ற தலைவரை நீங்கள் தலைவராக பெற்றிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டிய தலைவர். உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் இந்த விழாவுடைய நாயகர். நாங்கள் எல்லாம் அவரோடு கூட இருப்பவர்கள். என்றைக்குமே வெல்ஃபேர் கட்சி அவரோட கூட இருக்கும், என்றைக்குமே ஜமாத் இஸ்லாமி அவரோடு கூட இருக்கும். சமரசம் இதழிலே அற்புதமான முறையில் களம் கண்டார். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்பதிலே அவர் தளராது தெம்பாட்டி வருகின்றார். கல்வியிலே உரிமை வேண்டும், பொருளாதாரத்திலே உரிமை வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலே உரிய பங்களிப்பு வேண்டும். ஆக இதற்காக பிரதித்துவ விகிதாச்சாரம் தான் சிறந்த தீர்வு என்பதனை அற்புதமான முறையில் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக அதை நோக்கி நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தமிழக தலைவரை இந்திய தலைவராக நாம் கொண்டாட வேண்டும். எழுச்சி தமிழரை எழுச்சி இந்தியராக கொண்டாட வேண்டும், வாழும் அம்பேத்கராக கொண்டாட வேண்டும். காலத்தினுடைய அருமையை கருதி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை நன்றி தெரிவித்து விட்டு இந்த சிறப்பு மிகுந்த விருதுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக, ஜமாத் இஸ்லாமிக் இந்த தமிழகத்தின் சார்பாக, சமரசம் பத்திரிகையின் சார்பாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சார்பாக எனது இதயமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து விட்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.